அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது திருவெம்பாவையின் மகத்துவம் பற்றி. இதிலே இன்று நாம் பார்க்க இருப்பது அகஇருளை விரட்டும் நமச்சிவாய மந்திரமே திருவிளக்கு என்கிறது திருமறைகள். நல்லக விளக்கது நமச்சிவாயவே எனும் திருமுறை வரிக்கு ஏற்ப நமசிவாய எனும் ஐந்தெழுத்தை ஜீவன் உருக ஜபித்து சிவனோடு கலந்தவர் பலர். அதில் தலை சிறந்த நாயன்மார் என்றால் அது சோமாசிமார நாயனார் எனலாம். சோழ நாட்டில் திருவம்பர் என்னும் தலத்தில் மறையவர் குலத்தில் தோன்றியவர் சோமாசிமார நாயனார். பிறந்தது முதலே சிவபக்தியில் திளைத்து காணும் சகல ஜீவன்களும் சிவாம்சம் என்று கருதி வழிபட்ட பெரும் புண்ணியவான் இவர். அடியார்களுக்கு அன்னம் பாலித்து அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கும் இயல்பு கொண்டவர் இவர். ஈசனையே தமது தலைவன் என்று வரித்து கொண்டு நாள்தோறும் பூஜைகள் யாகங்கள் என பலவிதமான ஆராதனைகளை செய்து ஏழுலகமும் விரும்பும் தொண்டு புரிந்தவர் இந்த பெருமகனார். ஈசனுக்கு அன்பரெனில் அவரே நாம் விரும்பும் தோழர் என்று பேதங்களற்ற வாழ்வை இவர் மேற்கொண்டார். நேரிணைந்து ஐந்தெழுத்தை ஓதும் அடியார்களே தனது எஜமானர்கள் என்று அவர்களின் பாதங்களை வணங்கிய மெய்யடியார் இந்த சோமாசிமார நாயனார். சுந்தரரின் பக்திக்கும் பாடலுக்கும் மயங்கிய இவர் அவரின் நண்பரானார். திருவாரூரில் வாழ்ந்து சகல குற்றங்களையும் நீக்கி பிறர் வாழ பல தொண்டுகள் செய்து ஐந்தெழுத்தையே உயிர்கவசம் என்று எப்போதும் ஓதி சிவனடி சேர்ந்தவர் சோமாசிமார நாயனார். ஐந்தெழுத்தின் மகிமைகள் சொல்ல முடியாதது என்பதையே இவரது திருக்கதை உணர்த்துகிறது. ஐந்தெழுத்தை ஜபிக்கும் ஆன்மா சுத்தமடையும், எந்த தீங்கிலிருந்தும் தப்பித்து கொள்ளும். ஐந்தெழுத்து எனும் இந்த பஞ்சாட்சரமானது ஸ்தூல பஞ்சாட்சரம் நமசிவாய என்றும் சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் சிவாய நம என்றும் இருவகைப்படும். ஸ்தூல மந்திரம் இவ்வுலகில் நிலை பெற்று வாழவும் சூக்ஷ்ம மந்திரம் சிவலோகத்தில் நிலை பெற்று வாழவும் உதவும் என்பது சைவர்களின் நம்பிக்கை. எல்லா மந்திரங்களும் ஓம் என்ற பிரணவத்தோடு ஆரம்பிக்கும். அது தேவையில்லாத ஒரே ஒரு மகா மந்திரம் சிவாய நம. யஜுர்வேதத்தின் 4வது காண்டத்தில் ஈசனை துதிக்கும் ருத்ர மந்திரம் உள்ளது. அதிலே நமசிவாய எனும் ஐந்தெழுத்து பற்றி விவரமாக உள்ளது. இதன் பெருமை தேவர்களாலும் சொல்ல முடியாதது என்கிறது. எல்லா மந்திரங்களையும் முறைப்படி தீட்சை பெற்று குருவின் அருளால் ஓத வேண்டும் என்பது விதி. ஆனால் எல்லோரும் எப்போதும் எங்கும் ஓதக்கூடிய மந்திரமாக ஐந்தெழுத்து உள்ளது. இதன் சிறப்பு ந என்னும் எழுத்து திரோதமலத்தையும், மா என்னும் எழுத்து ஆணவமலத்தையும், சி எனும் எழுத்து சிவமே சகலுமாயிருப்பதையும், வா எனும் எழுத்து திருமிகுந்த சக்தியையும், யா என்பது ஆன்மாவையும் குறிப்பிடும் என்பது சைவத்தின் அடிப்படை. அதாவது ஆணவமும் மாயையையும் விலகிய ஆன்மாவானது சிவத்தோடு கலந்து சக்தியாகும் என்பது இதன் பொருள். ஆன்மாவுக்கு துணையாகவும் வழியாகவும் உள்ளது இந்த ஐந்தெழுத்து. சிவபதத்தை அளிக்கக்கூடியது இந்த ஐந்தெழுத்து. அதனால்தான் சிவாய நம என்று இருப்போரை அபாயம் ஒரு நாளும் அடைவதில்லை. நமசிவாய என்ற மந்திரமே வேதத்தின் சாரம் என்பதால் திருவாசகம் எனும் மாபெரும் தோத்திர சாத்திர நூல் நமசிவாய என்றே தொடங்கிய. இதிலிருந்தே இந்த சொல்லின் பெருமையை அறியலாம், உணரலாம். சிவாய நம என்னும் மந்திரம் புண்ணியங்கள் பலவும் அருளும் மந்திரம். இந்த ஐந்தெழுத்தை தழுதழுக்க நாளும் ஓதுவோம் எழுந்துவா தோழிகளே என்று திருவெம்பாவையிலே மாணிக்க வாசகர்
கூறுகிறார். ஆகவே நாமும் நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று நமசிவாய மந்திரத்தை ஓதி அனைத்து வித நலன்களையும் பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.